ஏய் வாங்கடா. இந்த டார்ச் லைட் எப்படி? போலீஸ்காரங்க கந்து வண்டிக்காரனோட மோசமாக இருக்காங்க. இவங்க தான் நம்ம எஸ்கார்ட் புரோக்கருங்க. இது நேரடியாக பார்ட்டிக்கிட்ட போகிற மாதிரி இல்லை. இங்கே எல்லாத்தையும் நாம தான் பேசி கரெக்ட் பண்ணணும். இந்த டார்ச் லைட் தான் நம்ம வழிகாட்டி, புரிஞ்சுதா? லாரி வரும்போது இந்த டார்ச் லைட்டை இப்படி அடிக்கணும். லாரி பக்கத்தில் வரும்போது உடம்பு பூரா இப்படி அடித்து காட்டணும். அதுக்கப்புறம் முகத்துக்கிட்டே இப்படி அடித்து காட்டணும். இப்படி அடிச்சுக்கிட்டே ரேட்டை பேசணும், 200 300ன்னு. லாரிக்காரனுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அவனோட ஹெட்லைட்டை டிம்மிடிப்பு அடித்து காட்டுவான். நம்ம டார்ச் லைட்லேயே எல்லாத்தையும் பேசி முடிக்கணும், புரிஞ்சுதா? இதுக்கு நடுவில் புரோக்கர் வருவான், அவனுக்கும் பங்கு கொடுக்கணும். பத்தாததுக்கு போலீஸ்காரன் வந்தா அவன்கிட்டயும் ஓசியில் படுக்கணும். லாரி வருது, டார்ச் லைட்டை காட்டி கூப்பிடு. சரியா? ரேட் ஓகேவா? சரி வா போகலாம். நல்ல ஐட்டமாக தான் இருக்கான். நேரா பாரு, என்னைய பார்க்காம எங்கேயோ பார்க்குற. கட்டிப்பிடி. இந்த அப்படி கட்டிப்பிடினா மரக்கட்டை மாதிரி கிடக்குற. தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்க முடியும். காசு கலையிற கேண்டி நீலாம் படுக்க வர. ஒவ்வொரு நாளும் நரக்க வேதனை. எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. நீலா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்டு கணேஷ்னு இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜ் தான். அவர் ஆப்ரேஷனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. சண்முகம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் கவலையப்படாதீங்க சண்முகம், கூடிய சீக்கிரமே நீங்கள் குணமாயிடுவீங்க. நம்பிக்கையோட இருங்க. சரிங்களா? நான் கிளம்புறேன். பார்த்துக்கோ.